ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கிலீஷ்வாதி சேனல். நான் தான் உங்கள் தங்கிலீஷ்வாதி பேசுகிறேன். வாங்க இன்றைக்கி சீனியர் செகண்டரியில் பெயிண்டிங்கில் சப்ஜெக்ட் ஆர்ட் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அந்த டாப்பிக்கில் 1.5 ஜுவல்லரிங்கிற ஒரு டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜுவல்லரினா என்ன? நகைகள். ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் நகைகள் எந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க, என்ன ஏதுங்கிற டீட்டெயில்ஸ் தான் இந்த டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு பிக்சரை பார்க்கலாம், அதில் ஒரு ஜுவல்லரியோட ஃபோட்டோ இருக்குது. இது இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் கண்டுபிடிச்சி எடுத்த ஒரு ஜுவல்லரி. இது என்ன டீட்டெயில்ஸ், இதோட டீட்டெயில்ஸ் எதால் செய்யப்பட்டது, இதோட பேர் என்னன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் பாக்ஸை போட்டு அது என்னென்னு பார்ப்போம் வாங்க. 1.5 ஜுவல்லரி. டைட்டில் ஜேட் நெக்லஸ். ஸோ இந்த நெக்லஸ் பேர் வந்து ஜேட் நெக்லஸ். மீடியம் ஜேட். டேட் ஹரப்பா பீரியட், கைர்கா 2500 பிசி. இது ஹரப்பா பீரியடில் 2500 பிசியில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஃபைண்டிங் சைட் எந்த இடத்துலனாக்கா மொஹஞ்சதாரோங்கிற இடத்துல. சைஸ் எந்த சைஸ்னாக்கா 5.5 சென்டிமீட்டர் டயமீட்டரில். ஆர்டிஸ்ட் யார் இது செஞ்சாங்கனாக்கா தெரியாது, அன்னோன். கலெக்ஷன் இது என்ன கலெக்ஷன், எங்கே இருக்குனாக்கா நேஷனல் மியூசியம் நியூ டெல்லியில் இது வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, வாங்க இப்போ அடுத்த டிஸ்கிரிப்ஷனுக்கு போகிறோம். ஜென்ரல் டிஸ்கிரிப்ஷன். ஜுவல்லரி வாஸ் ஃபவுண்ட் in great abundance and variety at Indus Valley site. Lot of gold, silver and or jade necklace, earrings, pendants, belts and bangles were found. This jade necklace is an excellent example of craftsmanship and designing. This is made of 30 rounds beads and 6 oval beads. 3 lockets in the middle part of the necklace enhance its beauty. சரி, என்ன சொல்கிறாங்கன்னா ஜுவல்லரி. இந்த ஜுவல்லரி இதுக்கு பேர் வந்து ஜுவல்லரி, அதாவது நகை. இது பார்த்திங்கனாக்கா நிறைய அபண்டன்ட்னாக்கா அளவுக்கு மீறின ஒரு அளவில் வந்து இண்டஸ் வேலி இடத்துல கிடச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் நிறைய தங்கம், வெள்ளி, அப்புறம் இந்த ஜேட் நெக்லஸ்ஸு, காது தோடு, அப்புறம் பெண்டன்ஸு, டாலரு, அப்புறம் பெல்ட்டு, அப்புறம் வளையல், இதெல்லாமே ரொம்ப அதிகமாகவே கண்டுபிடிச்சிருக்காங்க இண்டஸ் வேலிங்கிற ஏரியாவில். இந்த ஜேட் நெக்லஸ் வந்து இந்த அந்த காலத்தில் இருந்த ஆசாரிகள், அதாவது நகையெல்லாம் செய்வாங்க பார்த்திங்களா, ஆசாரிகளோட வேலைப்பாடு, துல்லியமான வேலைப்பாடுக்கு உண்டான ஒரு எக்ஸலண்ட், நல்ல டிசைனிங்கோட ஒரு எக்ஸலண்ட்டான எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜேட் நெக்லஸை பார்த்தீங்கன்னாக்கா 30 ரவுண்டு, அதாவது உருண்டையான பீட்ஸ் மணிகள் இருக்கும். அதே மாதிரி 6 ஓவல் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா, அதாவது முட்டை ஷேப்பில் பார்த்தீங்கன்னா பீட்ஸ் இருக்கும். இதில் 3 லாக்கெட் இருக்கும், அதாவது 3 டாலர் மாதிரி இருக்கும். அது எங்கே இருக்குன்னாக்கா மிடில் இருக்கும், அந்த நெக்லஸோட மிடில் இருக்கும். அது இந்த நெக்லஸோட அழகை இன்னும் அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அந்த பிக்சரை ஒரு டைம் பாருங்கள், இவங்க சொன்னதெல்லாம். ரைட், இப்போ அடுத்து இன்டெக்ஸ் கொஸ்டின் 1.5ல் சூஸ் த ரைட் ஆன்சர். கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிக்கணும். த நெக்லஸ் இஸ் மேட் ஆஃப் டைமண்ட், ரூபி, ஜேட். இந்த நெக்லஸ் எந்த மெட்டீரியல் செய்யப்பட்டது? டைமண்ட்லையா, அதாவது வைரத்துலையா, ரூபிலையா, இல்லை ஜேடுங்கிற மெட்டீரியல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அது ஆன்சர் வந்து ஜேடு. த நம்பர் ஆஃப் லாக்கெட்ஸ் ஆர், எத்தனை லாக்கெட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. 1, 5, 3. இப்போ தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், மொத்தம் 3 லாக்கெட் இருக்குது. சரிங்களா, அதுதான் ஆன்சர். நவ் இட் இஸ் இன் த கலெக்ஷன் ஆஃப், இப்போ இது எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியன் மியூசியம் கல்கட்டாலையா, நேஷனல் மியூசியம் நியூ டெல்லிலையா, லாகூர் மியூசியம் பாகிஸ்தான்லையா? ஆன்சர் இஸ் ரெண்டாவது, நேஷனல் மியூசியம் நியூ டெல்லி. சரிங்களா, இப்போ சம்மரி 1.6. The artists and craftsmen of Harappa culture were extremely skilled in handling all kinds of material like metal, stone, carving, terracotta and painting pottery. These artists preferred to use simplified motifs of animals, birds and plants. It is very clear that they were influenced and motivated by the religious belief, and the cult of Shiva and Shakti is very prominent in all the artwork. சரி, இதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா ஹரப்பா காலத்தில் இந்த கலாச்சாரத்தில் பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஹைலி ஸ்கில்டு. சரிங்களா, ஸ்கில்டுனா திறமைசாலியான ஆளுங்கள்லாம் இருந்தாங்க.
எதுக்காகனாக்கா இந்த மெட்டீரியலை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. எந்த மெட்டீரியலு? மெட்டலு, அதாவது உலோகம், அப்புறம் கல்லில் கார்விங் பண்ணுறது, கல்லில் பார்த்திங்கனாக்கா செதுக்கிறது, அப்புறம் டெரக்கோட்டா நீங்கள் இப்போ கேள்விப்பட்டிருவீங்க, ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ கையாலேயே கைவினை பொருட்கள் இதெல்லாமே டெரக்கோட்டா. அப்புறம் பெயிண்டிங், போர்ட்ரி வந்து பெயிண்ட் பண்ணுறது, இதில் எல்லாமே ரொம்ப கலை, அதாவது சிறந்த திறமைசாலியானவங்க ஆர்டிஸ்ட்டுங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணாங்கனாக்கா மிருகத்தோட, பறவையோட, அதையோட மரத்தோட, செடியோட மோட்டிஃப்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மோட்டிவ்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இது ஒரு ஒர்க்காக, ஒரு சும்மா ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ட்ரையல் மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ அந்த மோட்டிஃபையும் அழகாக பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுனாக்கா, அந்த காலத்தில் இருந்த ஹரப்பா காலத்தில் இருந்த கலாச்சாரத்தில் நம்ம கடவுளாக வணங்குற சிவனையும் சக்தியும் வந்து இவங்க வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருக்காங்க. அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ரிலீஜியஸ் வைஸாக, அதாவது மத ரீதியாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஆர்ட் ஒர்க் செய்யறதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சரி. ஸோ இப்போ மாடல் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் என்னன்னாக்கா, ரைட் அண்ட் அப்ரிஷியேட்டிவ் நோட் ஆன் எனி ஒன் ஆஃப் த ஆர்ட் ஒர்க் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் நடந்த ஏதோ ஒரு ஆர்ட் ஒர்க்கை பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் யூ நோ அபவுட் டெரக்கோட்டா? உங்களுக்கு டெரக்கோட்டா பற்றி என்ன தெரியும்? இது ஓனாக இருக்கணும். நீங்கள் டிஸ்கிரைப் சம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இண்டஸ் வேலி ஆர்ட். இண்டஸ் வேலியில் இந்த கலைகள், ஆர்ட்டை பற்றி ஏதோ சில வார்த்தைகள் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே இந்த வீடியோலேயே வருது, நீங்கள் அது தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இப்போ 1.9ல் க்ளாசரின்னு சொல்லியிருக்காங்க. க்ளாசரினாக்கா மீனிங்னு கூட வச்சுக்கலாம். சரிங்களா? ஸ்டீடைட் அப்படின்னா என்னன்னாக்கா சோப் ஸ்டோனை தான் ஸ்டீடைட்டுன்னு சொல்லுவாங்க. இன்டாக்லியோ, இன்சிஸ்ட் கார்விங், அது ஒரு வகையான செதுக்கிற விதம். இன்சைஸ்ட் கார்விங். டயகனல், கோயிங் ஃப்ரம் கார்னர் டு அனதர் கார்னர். டயகனல்ங்கிறது ஒரு ஷேப், ஒரு மூலையிலேருந்து இன்னொரு மூலைக்கு போகிறது தான் டயகனல். மோட்டிவ், நான் சொன்னதுக்கு ஆன்சர் இங்கேயே வந்துடுச்சு. மோட்டிவ்னா என்னன்னாக்கா ஒரு ஃபார்ம், ஒரு ஷேப், ஒரு வரைபடம். சரிங்களா? ஒரு டிசைனில் வந்து இதெல்லாம் இருக்கும், அதுதான் மோட்டிவ். அப்புறம் டிசிப்ஹெட் அப்படின்னா டு ரீட் அ நியூ ஸ்கிரிப்ட், ஒரு புது தட் இஸ் ஸ்கிரிப்ட், அதாவது ஒரு விஷயத்தை படிக்கிறது தான் டிசிப்ஹெட். பேக்கிங்னா டு கிவ் பர்மனன்சி டு த கிளே பை த ஹீட் ஆஃப் த ஃபயர். பேக்கிங்னா ஒன்றும் கிடையாது, நம்ம போட்ரி பண்ணும்போது அது வந்து நம்ம கிளேயால் தான் பண்ணுவோம். சரிங்களா? அந்த கிளேயை வந்து ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு ஒன்ஸ் அவங்க சூடு பண்ணிட்டாங்கனாக்கா அந்த கிளே வந்து உடஞ்சாலும் மண்ணாக மாறாது, அதுதான் பேக்கிங். ஜேட்னா டார்க் க்ரீன் ப்ரீஷியஸ் ஸ்டோன். ஜேடுனா என்னது? அதுவும் ஒரு தங்கம், வைரம், வைடூரியம் மாதிரி ஒரு மெட்டீரியலு. அது பார்த்திங்கனாக்கா டார்க் க்ரீனில் இருக்கும், ரொம்ப விலை உயர்ந்த ஒரு கல் அப்படின்னு சொல்கிறாங்க. டெரக்கோட்டா, ஹார்டு ஃபயர்டு கிளே. டெரக்கோட்டா எதில் பண்ணுவாங்க? ரொம்ப சூடு பண்ண கிளேலேருந்து தான் பண்ணுவாங்க டெரக்கோட்டா. அப்புறம் கல்ட்டுனா ரிலீஜியஸ் பிலீஃப், மத நம்பிக்கை, இதுதான் கல்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். அடுத்த டாப்பிக்கில், அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கும். அது வரைக்கும் புரிஞ்சு படிங்க. தயவுசெய்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து நம்ம ஈஸியாகவே புக்லேயே இருக்குது, யாரையும் பார்க்க தேவையில்லை, கைடை யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் புரிஞ்சிட்டா போதும். டவுட்ஸ் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் தமிழ்லேயே கேட்கலாம். தமிழில் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸுக்கு உடனடியாக ரிப்ளை பண்ணுறேன் நான். ஸோ நல்லபடியாக படிங்க, புரிஞ்சு படிங்க. ஆல் தி பெஸ்ட். மேலும் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு சீக்கிரமாக போகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். 300 சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது யூஸ் ஆகும்னு நினச்சிங்கனாக்கா ஷேர் பண்ணுங்கள், இதை பற்றி சொல்லுங்கள். ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு பயனடையட்டும். ஆல் தி பெஸ்ட். See you in next video.